வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கு, அதனால வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் வந்து வீடியோஸ் போட முடியல, சாரி. என்ன மேட்டர் அப்படின்னா, ஐபிஎல் 2025 வந்து ஒரு பிளேயர் செம்ம இம்ப்ரெசிவா இந்த ஆக்ஷன்ல இருக்க போறாரு அப்படின்னா அது வந்து முஷீர் கான் அப்படின்னே வந்து சொல்லலாம். மும்பையை சேர்ந்த முஷீர் கான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முஷீர் கான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சர்ஃப்ராஸ் கான் இருக்கார்ல, அவரோட பிரதர் தான் வந்து பாத்தீங்கன்னா முஷீர் கான் அப்படின்னே சொல்லலாம். முஷீர் கான் இந்த நடந்து முடிஞ்ச அண்டர் 19 வேர்ல்டு கப்லயே வந்து நம்மளை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த துலீப் டிராஃபி மாதிரி இதுல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல வந்து ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னப்பா அந்த பையன் இப்படி விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சீரியஸ்லி இருந்துச்சு. ஒரு சில பிக்சர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸே வந்து ரொம்ப கஷ்டப்படுறப்போ இந்த சின்ன பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக விளையாண்டு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தான். இப்போ இந்த இது நடந்துகிட்டு இருக்கு, இந்தியா ஏ இந்தியா பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காரு. முஷீர் கான் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்டர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டு வச்சிருக்காரு. அண்டர் 19 கிரிக்கெட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ வரப்போகிற ஐபிஎல் ஆக்ஷன் அவரோட வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, இவர் வந்து மிடில் ஆர்டர்லையும் யூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் மேலே ஆடலாம். அதே நேரத்தில் டெஸ்ட் ஃபார்மேட்டும் நல்லா ஆடக்கூடிய ஒருத்தர். அதே நேரத்தில் T20 ODI மாதிரி கிரிக்கெட்டும் ரொம்ப நல்லா ஆடக்கூடிய ஒருத்தர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமுக்கே வந்து ஒரு பயங்கரமான டேலண்ட் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இது இப்போ அவர் விளையாண்ட இன்னிங்ஸை பார்த்தலாம் நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடியே அண்டர் 19 அந்த நடந்துகிட்டு இருந்த டைம்லேயே லாஸ்ட் இயர் நம்ம பேசியிருந்தோம் அதை பற்றி. முஷீர் கான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் இன் த வேர்ல்டு கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்துட போறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அவரோட பிளே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதே நேரத்தில் சான்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சான்ஸ் எனக்கு அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காருங்க. ஒரு 5 டொமஸ்டிக் சீசன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு பரோடாவோடன்னு நினைக்கிறேன் 203 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செமிஃபைனலில் வந்து ரஞ்சி டிராஃபி 2024 வந்து 55 ரன் அவர் தான் ஹோல்டு பண்ணார் கேமை. அதுக்கு அடுத்தபடி அந்த ஃபைனலில் 136 அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சாரு. இப்போ வந்து இந்த தியோதர் டிராஃபியில் வந்து இந்தியா ஏக்கு அகேன்ஸ்டா ஒரு 181 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சாரு. இது மாதிரி கண்டினியூஸாக அவரோட கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முஷீர் கான் ஒரு ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகே, இப்போ இந்த முஷீர் கான் ஐபிஎல் ஆக்ஷனுக்குள்ள வர்றாரு அப்படின்னா எந்தெந்த டீம்லாம் அவரை டார்கெட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்லி மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா அவர் ஒரு லோக்கல் பாய், மும்பையை சேர்ந்த ஒருத்தர். ஸோ மும்பை நிறைய பார்த்துருப்பாங்க அண்ட் அவருக்கும் மும்பை ஆடணும் அப்படின்னு தான் இது இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு பிளேயருக்கு சிஎஸ்கே ஆடணும்னு இருக்கிற மாதிரி அவருக்கு மும்பை ஆடணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதனால வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக வந்து வச்சுக்கிறேன். அண்டு கண்டிப்பாக மும்பை அவரை ட்ரையல்ஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் இதுலையும் பார்த்துருக்காங்க. அண்ட் இது மாதிரி பிளேயர்ஸை மும்பை விட மாட்டாங்க, எடுத்து க்ரூம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. மும்பை மாதிரி டீம்ல எல்லாம் மாட்டினார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே இவர் வந்துருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறேன், மும்பை இது மாதிரி பிளேயர்ஸை விட மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸுங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் மேலே வந்து ஒரு இது வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் லைக் ஆல் பிச்சர்ஸில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப இந்த டொமஸ்டிக் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ், இந்தியன் டேலண்ட்ஸை வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு டீம் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அவங்கள்ட்ட எப்போவுமே ஒரு நல்ல இந்தியன் கோர் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க புதுசாக எல்லாத்தையுமே ரீவாம்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ முஷீர் கான் மாதிரி டேலண்ட் மேலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் காட்டுவாங்க. ஸோ முஷீர் கான் மேபி வந்து பஞ்சாப் கிங்ஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அது வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோரை வச்சு அவங்க எப்போவுமே ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ இப்போ ஒரு முஷீர் கான் மாதிரி பிளேயர் கிடைக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து க்ரூம் பண்ணலாம். அண்டு சான்சஸ் உடனே கொடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக சிஎஸ்கேல சான்சஸ் கிடைக்காது. ஆனால் இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு பிளேயருக்கு ஓகே இந்த பையன் நல்லா விளையாடுவான் அப்படின்னு தெரிஞ்சு உடனடியாக வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி மேபி கொடுக்கறதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. அண்ட் இது இல்லாமல் டெல்லி கேபிட்டல்ஸும் எனக்கு தெரிஞ்சு முஷீர் கான் மேலே போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 10 ஐபிஎல் டீமில் கிட்டத்தட்ட 6-7 ஐபிஎல் டீம் வந்து இவரை டார்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட்ஜெட் எப்படி இருக்கோ அப்படிலாம் சொல்லிட்டு எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எடுக்கிறது மேட்டர் இல்லை மக்களே, வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தா தான் அந்த பையனோட டேலண்ட் வெளில தெரியும். ஆனால் அந்த பையன் வந்து
கிடைக்கிற வாய்ப்பை கிராப் பண்ணாமல் விடவே மாட்டான். அவங்க அண்ணன் தெரியும்ல, சர்ஃப்ராஸ் கான், ரொம்ப வருஷம் கழிச்சு நல்லா ஆடி ரஞ்சி டிராஃபியில் ரன் அடிச்சு இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஒரு கலக்கி தான் இப்போ வந்து இந்தியன் டீமோட டெஸ்ட் டீமுக்குள்ளே வந்திருக்காரு அவர். ஆனால் இவர் அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் அடிதான். இந்தியா அண்டர்-19 கூட்டி போகிறீங்களா அடிதான், டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறேன்னா அடிதான், சும்மா ஒரு லோக்கல் கிரிக்கெட் ஆடுறேன்னா அடிதான், நீங்கள் எங்கே எனக்கு சான்ஸ் கொடுத்தாலும் அடிதான். அது எல்லா ஃபார்மேட் ஆஃப் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து முஷீர் கான் பற்றி என்ன? அவரோட பிளே பார்த்துருக்கீங்களா? அவர் எந்த டீம் எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல்.